வாழ்க்கை சிதறிய பிறகே நிஜம் புரிந்தது. இப்போ நீங்கள் இதை அனுபவிச்சிருக்கீங்களா? என் வாழ்க்கை எல்லாம் சரியாக தான் போயிட்டு இருந்தது, ஆனால் திடீர்னு என் வாழ்க்கை சரிஞ்சிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த சூழ்நிலை இப்போ உருவாகி நீங்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுற கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது. பட் ஆனால் இருந்தாலும் என் வாழ்க்கை என்னை மீறி போயிடுச்சு. என் கணவனோ இல்லைனா என் மனைவியோ பிரிஞ்சு போயிட்டாங்க, இல்லைனா டிவோர்ஸ் ஆகிடுச்சு என் வாழ்க்கை, இல்லைனா என்னோடய வாழ்க்கை டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த நிலைமையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த குடும்ப சூழ்நிலை வந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் எனக்கு இந்த நிலைமையில் அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்ற உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? இது சாதாரண வீடியோ இல்லை, இது வேக்கப் மூமெண்ட். யார் உண்மை, யார் டெம்பரவரி, என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன, என்னோடய வீக்னஸ் என்ன, நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் என்னோடய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இது எல்லாம் உங்களுக்கு இப்போ நடந்திருக்கா? சில நேரங்களில் உங்களை உடைத்த அந்த வாழ்க்கையே உங்கள் உருவாக்கவும் செய்யும். ஏன்னா உடைந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் புரிஞ்ச அந்த சிதறிய வாழ்க்கைக்கு நடந்த அந்த நிஜம் உங்களை மீண்டும் உருவாக்கும். இந்த சூழ்நிலையில் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா ஐ ஆம் ரெடி அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் குமரேசன் மணி லைஃப் ரீசெட் கோச். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களில் சிலர், நிறைய பேர்த்துக்கு இந்த உண்மை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. வாழ்க்கை சிதைஞ்ச பிறகு தான் உண்மையே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க, கணவனோ மனைவியை நீங்கள் வாழ்கிறப்போ அதில் உண்டான அந்த வாழ்க்கையை முன்னெடுக்கணும் அப்படின்ற அந்த தாட், அந்த ஃபீலிங்ஸில் தான் நீங்கள் போயிருப்பீங்க. பட் ஆனால் வாழ்க்கைக்கு பின்னாடி சிதைஞ்ச பிறகு என்ன அதில் உண்மை இருக்குது அப்படின்றது நீங்கள் வாழ்கிறப்பையும் நீங்கள் அதை யோசிக்க மறந்துருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்னென்னா, யாரோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ நீங்கள் செஞ்ச சின்ன சின்ன தவறுகள் அது மனசுக்கு ஏற்க முடியாத ஒரு பாரமாக மாறி அது உடைக்க முடியாத ஒரு பாறாங்கல்லாம் அவங்க மனசுக்குள்ளே உருவானது தான். அது பிற்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக உருவெடுத்து அது பெரிய உருவமாக உங்கள் முன்னாடி வந்து நின்றுச்சு. ஸோ அப்போ உங்களுக்கு பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறப்போ நீங்கள் அந்த பாறாங்கல்ல உளியை வச்சு அடிக்கிற மாதிரி நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகாது. ஏன்னா அது ஆல்ரெடி உருவாகி ஒரு உருவம் கொடுத்து அது உருமாறிடுச்சு பாறாங்கல்லாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதுக்கு கரைக்க தான் பார்க்கணும். ஸோ அதையும் நீங்கள் விட்டுட்டீங்க. இது எல்லாமே என்னன்னா நாளடைவில் உங்களுக்கு டிவோர்ஸ்க்கு இந்த நிலைமையில் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கு. வாழ்க்கையில் பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலையும் வந்திருக்கும். இல்லைனா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுற கேஸுக்காக நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையும் இந்த நிமிஷம் உங்களுக்கு வந்திருக்கும். இது எல்லாமே வாழ்க்கை சிதறிய பிறகு தான் இந்த நிஜங்கள் புரிய வரும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ நம்ம சொல்கிறோம். இதிலிருந்து எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியுன்றதும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்த அந்த சூழ்நிலைகளை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக நீங்கள் எதிர்வினை ஆட்டுறாதீங்க. ஏன்னா அப்படி நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ என்னாகுன்னா உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கே பிடிக்காது. வெறும் கொஸ்டின் ரைஸ் ஆகிட்டே போகிறப்போ உங்கள் குழப்பம்தான் மனசில் ஏற்படும். அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அப்போ அந்த நிமிஷம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். கொஸ்டின் கேட்குறப்ப இப்படி வாழ்ந்துருக்காமா, அந்த கற்பனை உலகம் உங்களை டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களை ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டேவாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும், ஒரு ஹவராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க, அக்செப்ட் பண்ணுங்கள். இருக்கிறது இப்படி தான் என் வாழ்க்கை நடந்துருச்சு, இனி நான் என்ன பண்ண போகிறேன்ற அந்த அக்செப்டன்ஸை ஒரு கோலாக செட் பண்ணுங்கள். அந்த கோல்லேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பாத் கிடைக்கும். டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுங்கள். டிசிப்ளினை அச்சீவ்மெண்ட் பண்ணுங்கள். டிசிப்ளினை ஓவர் கம் பண்ணாதீங்க. ஏன்னா டிசிப்ளின் தான் ஒரு லைஃப் ஸ்ட்ரக்சரை உருவாக்குது. ஏன்னா அந்த டிசிப்ளின்றது ஒரு பவுண்ட்ரி செட்டிங் மாதிரி. நீங்கள் அந்த பவுண்ட்ரிக்குள்ளேயே இருக்கிறப்போ பாதுகாப்பாக இருக்கலாம். அந்த பவுண்ட்ரி விட்டு வெளியில் வரப்போ தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஏன்னா அந்த பவுண்ட்ரின்றது உங்கள் சேஃப் ஜோனில் நீங்கள் பவுண்ட்ரி, உங்கள் லைஃப் பவுண்ட்ரி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த லைஃப் பவுண்ட்ரிக்குள்ளே நீங்கள் வாழ்கிறப்போ உங்களுக்கு சேஃப். அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான பொருட்களோ
அதுக்குண்டான எல்லா வசதிகளும் அதில் இருக்கும். ஆனால் பவுண்டரி விட்டு வெளியில் வரப்போதும் அது வேறு ஒரு உலகமாக உங்களுக்கு ஃபீல் ஆகிறப்போ உங்களுக்கு பயம் வரும், நம்பிக்கை இல்லாமல் போகும். இனிமேல் நம்ம வாழ முடியுமா இல்லை வாழ முடியாதா அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் வரும். சில நேரத்தில் வெளியிலேருந்து சில கொடுக்குற அட்வைஸும் நமக்கு குழப்பமாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்கிற வாழக்கூடிய அந்த நம்பிக்கையும் வீணாக போயிடும். ஸோ கரெக்டான பவுண்டரி செட் பண்ணுங்க. அந்த பவுண்டரிக்குள்ளே டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். டிசிப்ளின்னா உங்களோட டிசிப்ளின் இல்லை, உங்கள் லைஃப்க்கு ஸ்ட்ரக்சர் உருவாக்குங்க. நான் என்ன செய்யணும், அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன், அதை அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன்னா அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு உண்டான ரிசல்ட் என்ன, அந்த ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக இருந்தால் அதில் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, இந்த மாதிரி லைஃப்பில் உண்டான டிசிப்ளினை நீங்கள் வளர்த்த கற்றுக்கிட்டாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த டிஸ்டன்ஸு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கோ, இல்லை உங்கள் எக்ஸ் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்கக்கிட்ட இல்லை, டிஸ்டன்ஸ் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஃபாலோ பண்ணும். இந்த டிஸ்டன்ஸ் எப்படின்னா, ஓல்டு மெமரிஸ் எல்லாம் தூக்கி வெளியில் போட்டுங்க, அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணணும், உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான நெக்ஸ்ட் லெவலுக்கு உண்டான ப்ராசஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை டிஸ்டன்ஸ் இல்லாமல் க்ளோஸ்டாக நீங்கள் என்ன பண்ணணுன்ற அந்த டேக்காக டார்கெட் பண்ணுங்கள். அந்த டார்கெட் ஒரு போட்டியாக இல்லாமல், இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க. இது திரும்பவும் எனக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை அப்படின்றது நீங்கள் விரும்பி எடுங்க. உங்களை நீங்கள் புதுசாக பார்ப்பீங்க, அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். தமிழ் டிவோர்ஸ் லைஃப் கோச்சிங்கில் 7 வீக் லைஃப் ரீசெட் ப்ரோக்ராமை ஜாயின் பண்ண கிளைண்ட்டு அவங்களோட ஸ்டோரியை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதை இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாழ்க்கை சிதறிய பிறகே நிஜம் புரிந்தது, இதுதான் அவங்களோட ரியாலிட்டி. அவங்கள்ட்ட டிஸ்கஷன் பண்ண பிறகு நான் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை சொல்லிடுறேன். அது அவங்களுக்கு தெரியல. வாழ்கிறப்போ ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நெகட்டிவ் என்ன வரும் அப்படின்றத அந்த அவேர்னஸ் அவங்கக்கிட்ட இல்லை. எப்பயுமே நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா முன்னோக்கி போவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ட்ராவல் இருக்கும், நம்மளோட அன்றாட செயல்கள் இருக்கும், அதை பற்றி இந்த திங்கிங் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளோட எல்லாரோட திங்கிங்கும் இருக்கும். குட், அது நல்லதான். ஆனால் இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்களை ஒன் சைடே நீங்கள் பார்க்காதீங்க, ஆப்போசிட்டில் அதுக்கு உண்டான நெகட்டிவ் ஆப்போசிட்லேயும் ஒரு செயல் இருக்குது, அதையும் திங்க் பண்ணி இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் உண்டான வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் இப்போது சர்வே பண்ண முடியும், வாழ்க்கையை வாழ முடியுன்றது ரிப்போர்ட். இந்த ஒன் சைட்லேயே நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால அவங்களும் அந்த ட்ராவலில் தான் போயிருக்காங்க. நான் எல்லாமே பாசிட்டிவாக தான் என் லைஃப்பில் எடுத்துக்கிட்டேன். எல்லாமே என்னோடய கோலை அச்சீவ் பண்ணி போனேன். நெக்ஸ்ட் லெவல் லைஃப்பை எப்படி ஜாலியாக வாழ்கிறது, இதை பற்றி தான் என்னோடய திங்கிங்கு, எங்களோட லைஃப் ஸ்டைலு, எங்கள் டைமிங், இது எல்லாமே கொடுத்தோம். பட் ஆனால் சூழ்நிலை பிரிவு வந்த பிறகு தான் நிஜம் புரிந்தது. இப்படியெல்லாம் நடந்ததுனால தான், பிரச்சனைகள் உருவானதுனால தான் எனக்கு இதில் இருக்க நிஜம் புரிஞ்சது அப்படின்றது அவங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் உங்களை நீங்கள் மாற்றுறது மட்டும்தான் அப்படின்றது என் சைட்லேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதுக்காக அவருக்கு ரீசெட் ப்ரோக்ராம் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டியூன் பண்ணி இப்போது அவங்களோட லைஃபு சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வலி வரலாம், அது வலி நிரந்தரம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். இது எல்லாமே நிரந்தரம் கிடையாது, இது எல்லாமே நிஜம் கிடையாது. ஏன்னா வாழ்க்கை சிதறந்த பிறகு தான் வாழ்க்கையை பற்றின புரிதல், அந்த நிஜமே உங்களுக்கு புரியும். ஆனால் வாழ்க்கை என்ன சொல்லுதுன்னா, அது நிஜம் கிடையாது, உனக்கு அவேர்னஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டீங்க, இனி வரும் வாழ்க்கையை நீங்கள் அவேர்னஸாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா வாழ்க்கை உங்கள் பின்னாடி வரும். நிஜம் இந்த நிமிஷம் புரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் இருக்கக்கூடிய பெயின் உங்கள் பிரெயினுக்கோ உங்களோட அன்றாட வாழ்க்கைக்கோ அது மெல்ல மெல்ல உங்களை குத்திக்கிட்டு இருக்கு. அதை உங்களை தூண்டி விடுது. நெக்ஸ்ட் அடுத்த லைஃப்பை நீங்கள் ரீசெட் பண்ணு அப்படின்றது உங்களுக்கு சிக்னல் கொடுக்குது, கமாண்ட் கொடுக்குது. ஸோ அதை நீங்கள் இனி வரும் காலங்களில் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கை உங்கள் பின்னாடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சைலண்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணாதீங்க, ஒரு முடிவு எடுங்க. என் லைஃப் ரீசெட் பண்ண போகிறேன்,
என் வாழ்க்கையை நான் ரீபில்ட் பண்ண போகிறேன், புது வாழ்க்கையை ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீப்பான ஒரு அவேர்னஸ் உள்ள இந்த நிமிஷம் வந்தால் போதும். உங்கள் வாழ்க்கை மாறக்கூடிய டேர்னிங் பாயிண்ட் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைனா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம். லைஃப் ரீசெட் நவ்.